அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அதாவது இந்த உலகத்துல ஆசைகளும் விருப்பங்களும் குறிக்கோளும் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லணும். குறிக்கோள் இல்லாத மனிதர்கள் கூட சில பேர் இருக்கலாம். ஆசைகள் விருப்பங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. தன்னுடைய ஆசை எப்ப நிறைவேறும், தன்னுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்கு என்ன வழி, தன்னுடைய விருப்பங்கள் எப்போ நிறைவேறும், அதை எப்படி இன்னமும் அதிகமான அளவில் அந்த விருப்பங்களை பெறலாம், இப்படியெல்லாம் மனிதருடைய சிந்தனை எண்ண ஓட்டங்கள்லாம் இப்படிதான் எப்பொழுதுமே இருக்கும். அந்த வகையில ஞானிகள் ரிஷிகள் இது மாதிரி இந்த முக்தியை நோக்கி சென்றவர்கள் வேணா, முக்தியை அடைந்தவர்கள் வேணும் என்றால் அவர்கள் அந்த மாதிரியான விருப்பங்கள்ல இருந்து விடுபட்டிருக்கலாம். அது லட்சத்துல ஒருத்தர் 10 லட்சத்துல ஒருத்தர் இப்படிதான். ஆனா எல்லாருமே தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறணும், எப்ப நிறைவேறும் அப்படிங்கிறது மாதிரியான எண்ண ஓட்டங்கள் தான் இருக்கும். உலகியல் வாழ்க்கை, உலகியல் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து உலகியல் வாழ்க்கை வாழக்கூடிய நபர்களுக்கு. மிருகங்களுக்கு கூட விருப்பங்கள் இருக்கும். அது ஒரு உணவு சம்பந்தப்பட்ட விருப்பங்கள் மற்றும் அது புலனின்பங்கள் சம்பந்தப்பட்ட விருப்பங்கள்லாம் மிருகங்களுக்கும் இருக்கும். ஆனா அதை நம்ம நிரூபிக்க முடியாது. ஆனா மனிதர்களுக்கு அவரவர்களே சாட்சி, விருப்பங்கள் கண்டிப்பா உண்டுங்கிறதுக்கு அவரவர் எண்ண ஓட்டங்களே சாட்சி. இப்ப அந்த வகையில சரி, இந்த விருப்பங்கள்லாம் தவறா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஏன்னா விருப்பங்கள் இயற்கைக்கு என்னவோ எதிரானது, இயற்கைக்கு மாறானது, இயற்கையோட சண்டை போடக்கூடியது, அல்லது விருப்பங்கள் கடுமையான துன்பங்களை தந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஆன்மீகத்துல முழுமையா ஈடுபட்டு முக்தி அடையணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களோட அந்த வழியில போயிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது உலகியல் விருப்பங்கள் துன்பத்தை தரும் அப்படிங்கிறத அவங்க தான் கருத்துல கொள்வாங்க. மற்றபடி உலக வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கவங்க விருப்பம் ஒன்றும் சட்டவிரோதமானதெல்லாம் கிடையாது. விருப்பம் இருந்தா சில துன்பங்கள் வரும். அந்த விருப்பத்தை பெறக்கூடிய வழியில சில துன்பங்கள்லாம் வரும், சில கஷ்டங்கள்லாம் வரும். விருப்பம் நிறைவேறலைன்னா மனம் துன்பம் பெறும். இது மாதிரி துன்பங்கள்லாம் வருமே தவிர மற்றபடி விருப்பம் தவறான விஷயம் கிடையாது. இப்ப இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு, ஏன்னா இயற்கை நம்மளை கடவுள் படைச்சிருக்கார். கடவுள் அல்லது கடவுளை நம்பாதவங்களுக்கு இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கோம். இப்படி நம்ம நினைக்கும் போது அப்ப அந்த கடவுள் நமக்கு அல்லது இயற்கை இது நமக்கு இந்த எண்ண ஓட்டங்கள், இந்த விருப்பங்கள்லாம் கடவுள் தான் கொடுத்துருக்கு. அவனின்றி அணுவும் அசையாது. அப்ப அப்படி கடவுளுடைய வழியில தான் நம்ம இந்த விருப்பம் அப்படிங்கிறது கடவுளுடைய சித்தப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த விருப்பங்கிற ஒரு பார்ட் அங்கமா இருக்கு. அங்க ஒரு அங்கம் வகிக்குது. விருப்பம் அப்படிங்கிற ஒண்ணு அங்கம் வகிக்குது. இப்ப அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வழிகள் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி. நிறைய பேர் அதுக்கு முயற்சி எடுத்து அவர்கள் சில வழிகளில் போயிட்டு இருக்காங்க. அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வழிகளை கற்றுக் கொடுத்து நம்ம சில பேருக்கு முன்னேற்றமான வழிகளை, அவங்களுடைய விருப்பங்களை அடையக்கூடிய வழிகளை சொல்லி கொண்டு வருகிறோம், சொல்லி கொடுத்து வருகிறோம். அந்த வகையில இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, விருப்பங்கள் பணம் சார்ந்த விருப்பங்கள் தான் இந்த உலகத்துல அதிகமா இருக்கு. அதாவது விருப்பங்கள் பல வகைப்படும். ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகத்துல முன்னேறணும்னு விருப்பப்படுவார். ஒரு அரசியல்வாதி அரசியல்ல முன்னேற்றம் அடையணும்னு விருப்பப்படுவார். ஒரு வியாபாரி நிறைய சம்பாதிக்கணும், தொழிலை பெருசாக்கணும்னு விருப்பப்படுவார். ஒரு சாதாரணமான உழைப்பாளிகள் அவங்க அதாவது சாப்பிட்றதுல பெரிய விருப்பப்படுவாங்க. அது மாதிரி போதை பழக்கத்துக்கு விருப்பப்படுவாங்க. இது மாதிரி விளையாட்டு வீரன் சிறந்த விளையாட்டு வீரர் ஆகணும்னு விருப்பப்படுவார். இது மாதிரி விருப்பங்கள் பல வகைப்படும். அதுல தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மனிதர்கள், அதுக்கு முயற்சி செய்யக்கூடிய மனிதர்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும், எப்படி அவங்க செல்லணும் அப்படிங்கிற வழியை தான் நம்ம காமிக்கிறோம். அதுல விருப்பங்கள்ல பிரதானமா அந்த உலகத்துல 90% விருப்பம் அப்படிங்கிறது நிறைய சம்பாதிக்கணும், பணம் வரணும், பணக்காரன் ஆகணும், வீடு வண்டி வாகனம் பூமி இதெல்லாம் வாங்கணும். இந்த விருப்பங்கள்லாம் இருந்துச்சுன்னா, வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாம் வாங்கணுங்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா, ஆடம்பரமான வாழ்க்கை வாழணுங்கிற விருப்பம் இருந்தா, சொகுசான வாழ்க்கை வாழணுங்கிற விருப்பம் இருந்தா, இதுக்கு குறிப்பா பணம் தேவை. பணம் இருந்தாதான் இதெல்லாம் நீங்க இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழலாம். அப்ப பணத்தை பெறக்கூடிய வழி என்ன? இதுக்கு ஏதாவது வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா? சிலர் சொல்றாங்க, எனக்கு ஜாதக அமைப்பிலேயே முன்ஜென்ம கர்மாவிலேயே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த விதி இல்லை எனக்கு, ஜாதகர் சொல்லிட்டாரு முன்ஜென்மத்திலேயே அந்த விதி இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படின்னு சில பேர் நெகட்டிவா திங்க் பண்றாங்க. அதாவது முன்ஜென்ம விதிப்படிதான் இந்த ஜென்மத்துல அடையலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா அதே 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 வேதங்கள் கூறுகிறது,
முன்ஜென்ம வினை இல்லை என்றாலும், முன்ஜென்ம கர்ம வினை உனக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை என்றாலும், தனியாக இந்த ஜென்மத்துல சில கர்மாக்கள் மூலமாக அந்த மாதிரியான வாய்ப்புகளை பெறலாம். நீ எதை விரும்புறியோ அதை பெறலாம் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுது. குறிப்பா அதுல வந்து உத்தவ கீதை சொல்லுது. பகவான் என்ன சொல்றாருன்னா, மணி மந்திர ஔஷதம் இதன் மூலம் கண்டிப்பாக நீங்கள் விரும்பியதை பெறலாம் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுது. மணி மந்திர ஔஷதம். இதுல மணிங்கிறது வந்து நவரத்னங்கள்ல இருந்து ரசமணிகள் வரை, சித்தர்கள் தயார் செய்த ரசமணிகள் வரை இருக்கு. அது இப்ப இந்த காலகட்டத்துக்கு வந்து அந்த மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரிஜினாலிட்டியா கிடைக்காது. அதுக்கெல்லாம் ஒரிஜினாலிட்டியான மூலிகைகள்லாம் வேணும். அது அந்த பாதரசங்கள்லாம் கட்டக்கூடிய மிக நுட்பம் வாய்ந்த சித்தர்கள்லாம் வேணும். அது மாதிரி ஆளுங்கள்லாம் இப்ப இல்லை. இருந்தாலும் அரிது, அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து ஔஷதம், மணி மந்திர ஔஷதத்துல மணியால ஒன்றும் முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மணி இப்போ வந்து சரியா தயார் பண்ண முடியாது குவாலிட்டியான்னு. அதே மாதிரி ஔஷதம் அப்படிங்கிறது மூலிகை. மூலிகைகள் மூலமாக சித்தர்கள் வந்து விரும்பியதெல்லாம் பெற்றாங்க. அந்த மூலிகையும் இப்போ வந்து சரியா பயன்படுத்தலாமா, சரியான மூலிகைகள் கிடைக்குதான்னா கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாமே பூமியெல்லாம் உரம், பல ரசாயனங்கள் கலந்து பூமியெல்லாம் மாறிடுச்சு. அதனால ஒரிஜினலான அந்த மூலிகைகள் வந்து சில மலைகள்லாம் எடுக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால மூலிகைகள் மணி மந்திர ஔஷதத்துல மணியும் ஔஷதம் அப்படிங்கிற மூலிகையும் இப்போ வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில கால சூழ்நிலையால் மாற்றமடைந்திருக்கிறது. ஆனா வந்து மந்திரங்கள் வந்து நம்மளுடைய இதயத்திலிருந்து நம்மளுடைய நாவிலிருந்து உச்சரிப்பதால் மந்திரங்களுக்கு பலம் உண்டு. இப்ப மந்திரம் வந்து எப்ப அப்படி உச்சரிச்சாங்களோ அதே மாதிரி முறைப்படி சரியான முறையில மந்திரங்களை உச்சரித்து கர்மாக்கள் கால கணிதம், அந்த காலத்தை கணித்து, சில காலங்களை கணிச்சு தான் நம்ம வந்து எதையும் பெற முடியும். காலங்களை கணித்து, காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. காலத்தை சரியா கணித்து அந்த காலத்துல எந்த கர்மா செஞ்சா வந்து எதை அடையலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதன்படி செய்யப்படக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக அதுக்கு உப பொருட்கள் என்னென்ன பொருட்களை வச்சு அந்த நேரத்துல சில மந்திர உச்சாடனங்களை செய்யணும்னு இருக்கு. அதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னா கண்டிப்பா பலன் பெறலாம். நம்ம வந்து நேரடியாக அனுபவம் பெறலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மாந்திரீக பயிற்சி, மாந்திரீகம் அப்படின்னு சொல்றதை விட மந்திர பயிற்சி, மந்திரம்ங்க தன்னுடைய இதயத்தை வலிமையாக்கி தன்னுடைய தன்னுடைய சக்தியால, ஆத்ம சக்தியால முன்னேறதான் மந்திரம். அது தன் உடலிலே, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், தன் உடலிலேயே இருக்கக்கூடிய தேவதைகளை வழிபட்டு அதன் மூலமாக நாம் சக்தியை பெறுவது, விரும்பிய சக்தியை பெறுவது. அதுல நம்ம வந்து எப்படி கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பணத்துக்காக இந்த பதிவு வந்து நம்ம போடுறது வந்து பணத்தை பெறுவ வழி. அதாவது இந்த தன ஆகர்ஷணம், மகா தன ஆகர்ஷணம், நிறைய பணத்தை பெறக்கூடிய வழி. நம்ம நினைச்ச அளவுக்கு பணம் பெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான வழி எப்படி, என்ன முறையில வழிபடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு என்ன நம்ம பண்றோம்னு சொன்னா 3 பார்ட்டா வைக்கிறோம். அதாவது முதல்ல வந்து ஒரு ஒரு வழிமுறை சொல்லி கொடுக்குறோம். அந்த வழிமுறையில நீங்க வந்து அந்த வழிமுறையில சரியா பணத்தை பெறலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, பணத்தை முதல்ல உணர்ந்துடுறீங்க. ஓரளவு பணம் பெறணும் அப்படிங்கும்போது ஓரளவு முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் பயிற்சி தான். அந்த ஒரு நாள் பயிற்சியிலேயே நீங்க வந்து பணத்தை பெறலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அதனால அந்த ஒரு நாள் பயிற்சிக்கு வந்து நம்ம வந்து கட்டணமே வாங்காம வைக்கிறோம். அது கட்டணம் கிடையாது அந்த பயிற்சிக்கு. இலவசமாக அந்த பயிற்சி அளிக்கிறோம். அதே மாதிரி வந்து 2வது நாள் அடுத்த கட்ட பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் வாங்குறோம். ஏன்னா கட்டணம்ங்கிறது வந்து நாங்க நாங்க அதை தொழிலா பண்றோம்ல, அப்ப எங்களுக்கான வருமானம் வேணும்ல, அப்ப நாங்க ஒரு கட்டணம் வசூல் பண்ணி ஏன் நம்ம இதை வாங்க மாட்டோங்கிறோம் கட்டணம்னா, நிறைய போலியான மந்திரவாதிகள், மந்திரம் கற்றுக் கொடுப்பவர்கள், பயிற்சி அளிப்பவர்கள் போலியா நிறைய இருக்காங்க. அதனால வந்து நம்ம அதாவது அவங்க உணர்ந்து மந்திரத்தை நம்மள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு, நம்ம அந்த வழிமுறைகளை கத்துக்கிட்டு அதை உணர்ந்து அவங்க சிறு பலன் அடைஞ்ச பிறகுதான் அவங்களுக்கா நம்பிக்கை வரும். ஆகா இது சரியான வழிதான், இந்த வழியில நம்மளால பெற முடியும், இது போலியான வழி கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு அப்புறம் கட்டணம், 2வது பயிற்சி கட்டணம். 3 நிலை இருக்கு. முதல் நிலையில நீங்க வந்து உங்க குறிக்கோளை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய குறிக்கோளை ஒரு 10% அடையலாம். அடுத்து அடுத்து 2வது பயிற்சியில வந்து உங்களுக்கு அந்த குறிக்கோள் வந்து 50% நிறைவேறும். அடுத்து 3வது பயிற்சியில 100% நீங்க நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அப்புறம் எங்களை சந்திக்கவே வேண்டியதில்லை. உங்களுக்கு நீங்களே அதை கத்துக்கிட்டு நீங்களே அதை நடைமுறைப்படுத்தலாம். இதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்போ முதல் நாள் பயிற்சி அப்படிங்கிற இந்த முதல் முறை பயிற்சிக்கு வருவங்களுக்கு வந்து கட்டணம் இலவசம், கட்டணம் கிடையாது, இலவச பயிற்சி தான். இந்த இலவச பயிற்சியில நீங்க காலையில வந்துட்டீங்கன்னா 10 மணிக்கு வந்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5 மணி வரலாம் பயிற்சியில வந்து நீங்க வந்து பங்கு கொள்றது மாதிரி இருக்கும்.
உணவு, தங்குமிடம் எல்லாமே அதாவது நம்ம பயிற்சி கொடுக்குற இடம் மட்டும் நம்மளோட ஏற்பாடு, ஃப்ரீயா ஏற்பாடு பண்றோம். மற்றபடி உணவு, தங்குமிடம் எல்லாம் வந்து நீங்க தான். அது முத நாள் வந்தீங்கன்னா எட்டியிருந்து வந்தா முத நாள் வர்றவங்க தங்குறதுக்கான இடத்த நீங்களா தான் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா மறுநாள் வர்றீங்கன்னா, உங்களுக்கு பாக்கி உணவு இந்த செலவு. இந்த பயிற்சிய நம்ம எங்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொன்னா, சென்னையில, தஞ்சாவூர்ல இந்த 2 இடத்துலயும் தான் பண்றோம். அதாவது ஒண்ணு வந்து சென்னை, இன்னொன்னு தஞ்சாவூர். எங்களுக்கு எங்க வந்து சென்டர் முன்னாடி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோமோ, அங்க தான் பண்றோம். இந்த பயிற்சிக்கு வந்து சேரணும், வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, என் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் தர்றோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்போம். அத நீங்க பார்த்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணா நாங்க வந்து 10 பேர், 20 பேருக்கு குறையாம சேர்ந்த பிறகு தான் ஒரு பயிற்சிக்கான இடத்த நாங்க தேர்வு செய்வோம். அப்போ வந்து 10 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 10 பேருக்கான பயிற்சி எங்க, எந்த டேட்ல அப்படிங்கிற மாதம் ஒரு முறை இந்த பயிற்சி நடக்கும். எந்த டேட்ல அப்படிங்கிறத சொல்லுவோம். சென்னையில கலந்துக்கக்கூடிய விருப்பம் உள்ளவங்க, சென்னையில வந்து கலந்துக்கிறோம்னு சொல்லி உங்க விருப்பத்த தெரிவிச்சீங்கன்னா, உங்களுக்கு நாங்க எப்பன்னு டேட் குடுத்துருவோம். ஆனா மாதம் நீங்க குடுத்த நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள கண்டிப்பா பயிற்சி நடக்கும். அதே மாதிரி வந்து இந்த தஞ்சாவூர்ல கலந்துக்கணும். தென் மாவட்டங்கள்ல உள்ளவங்க தஞ்சாவூர்ல வந்து கலந்துக்கலாம். தஞ்சாவூர்ல எப்ப கலந்துக்கிறோம் பயிற்சியில அப்படின்னு சொல்லி, தஞ்சாவூர்ல எப்ப நடக்குது அப்படிங்கிறத நீங்க வாட்ஸ்அப்ல தெரிஞ்சுக்கலாம். நீங்க தஞ்சாவூர்ல வந்து கலந்துக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தஞ்சாவூர்ல உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தஞ்சாவூருக்கு என்னைக்கோ அன்னைக்கு அழைப்பு குடுப்போம். இது வந்து உங்களுக்கு கட்டணம் இல்லாம இந்த பயிற்சிய எடுத்து நீங்க பயன்பெற்று வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப விஷயங்கள நீங்க கத்துக்கலாம். அதுல முக்கியமா பணம் எப்படி பெறுவது? பணம் எப்படி எளிதான வழியில் நமக்கு தன ஆகர்ஷணத்தை கொண்டு வருவது? அப்படிங்கிற அற்புதமான வழிய இதுல கத்துக் குடுக்குறோம். இதே மாரி ஒவ்வொரு விருப்பங்களும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கு. சிலருக்கு பணம் இருக்கும், குழந்தை இல்லாம இருக்கும். சிலருக்கு வந்து பணம் இருக்கும், உடல்ல ஆரோக்கியம் இல்லாம இருக்கும். சிலருக்கு பணம் இருக்கும், உடல்ல ஏதாவது கோளாறு, ஒரு தாம்பத்திய குறைபாடு இருக்கலாம், ஆண்மை குறைவு இருக்கலாம். இது மாரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. ஆனா அந்தந்த பிரச்சனைகளுக்கு அந்தந்த அந்த ஒரு நாள் நடக்கக்கூடிய பயிற்சிங்கிறது, ஒரு விஷயத்தை பற்றிய பயிற்சியாக தான் அதுதான் ஒரு விஷயத்தை பற்றிய பயிற்சி மட்டும் தான் நடக்கும். அன்னைக்கு நீங்க அத மட்டும் தான் கத்துக்க முடியும். இந்த இந்த வீடியோ, இந்த பதிவு நீங்க வந்து எப்ப வந்து இந்த பயிற்சி நடக்குது, எங்க நடக்குது, எந்த எந்த டயத்துக்கு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்காக வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. மற்றபடி வந்து எல்லாமே நேர்ல தான் பயிற்சி அளிச்சு, நேர்ல தான் உங்களுக்கு வந்து உணர்த்த முடியும் சில விஷயங்கள. அத நேர்ல சந்திச்சு பேசிக்குவோம். நன்றி, வணக்கம்.